கன்சிடர் ஏ பாசிட்டிவ் பாயிண்ட் சார்ஜ். ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட் சார்ஜ் இருக்கிறதா கன்சிடர் பண்ணிக்கோங்க. அந்த பாசிட்டிவ் பாயிண்ட் சார்ஜ் எடுத்துட்டு போயிட்டு நான் என்ன பண்ண போறேன்னா, ஒரு ஸ்பியர்ல வைக்க போறேன். ஒரு ஸ்பியருக்குள்ளார வைக்க போறேன். அந்த ஸ்பியர் வந்து நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் என்ன வச்சுக்கலாம்? ஃபுட்பால் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஃபுட்பால் ஆர் வாலிபால் ஆர் பெரிய சைஸ் கிரிக்கெட் பால் ஏதோ ஒண்ணு. ஓகேவா? அப்படி கூட வச்சுக்கோங்க. இல்லைன்னா இப்படி வச்சுக்கோங்க. ஒரு ஸ்பியருக்குள்ளார அந்த பாசிட்டிவ் சார்ஜ வச்சாச்சு. ஓகேவா? இப்போ அந்த சார்ஜ் சும்மா இருக்குமா? கண்டிப்பா இருக்காது. என்ன பண்ணும்? எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ எமிட் பண்ணும். ரைட்டா? எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ எமிட் பண்ணும். ஸோ அப்படி எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ எமிட் பண்ணும்போது, அங்க எவ்வளோ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும்? ஐ மீன் இந்த ஸ்பியர்ல எவ்வளோ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும்? அப்படின்றத கண்டுபிடிக்கிறது தான் சிம்பிளா சொல்லணும்னா காஸ் லா. ஓகேவா? ஸோ அதுக்கு மேத்தமேட்டிக்கல் டெரிவேஷன் என்ன? காஸ் லாவோட மேத்தமேட்டிக்கல் டெரிவேஷன் என்ன? ஆர் ஈக்குவேஷன் என்ன? அண்ட் டிஃப்ரெண்ட் கேசஸ் ஆர் டிஸ்கஷன், இம்பார்ட்டன்ட் டிஸ்கஷன் அத பத்தி இந்த வீடியோல பார்ப்போம். சரியா? சரி. இதுக்கு முன்னாடி எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் ஃபார் க்ளோஸ்டு சர்ஃபேஸ்னு ஒரு டாபிக் பார்த்துருப்போம். ஆக்சுவலா எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்ன்னு பார்த்துருப்போம். அந்த வீடியோ செக் பண்ணாதவங்க செக் பண்ணிடுங்க. அதுல கடைசியா க்ளோஸ்டு சர்ஃபேஸுக்கு ஒரு ஃபார்முலா டிரைவ் பண்ணியிருப்போம். என்னன்னா, எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் which is equal to closed integral of closed surface ல so closed integral of electric field vector dot dA vector. கரெக்டா? எலக்ட்ரிக் ஃபீல்ட் வெக்டர் டாட் dA வெக்டர். ஓகே. இப்போ இது டாட் ப்ராடக்ட்ல இருக்கு. நமக்கு பார்த்தாலே தெரியுது டாட் ப்ராடக்ட்ல இருக்கு. இதை நம்ம என்ன பண்ணலாம்? டாட் ப்ராடக்ட்ன்றப்போ காஸ் தீட்டான்னு வரும். அண்ட் ஏன் காஸ் தீட்டா போடுறேன்ட்டு நான் அந்த வீடியோல தெளிவாக 2 எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருவேன். பட் நம்ம சிம்பிளா இப்படி வச்சுக்குவோம். டாட் ப்ராடக்ட் இருக்கு. டாட் ப்ராடக்ட் வரும்போது காஸ் தீட்டான்னு வரும். ஓகேவா? ஸோ அப்போ க்ளோஸ்டு இன்டெகிரல் ஆஃப் மேபி நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸுக்கு என்ன கலரோ அதே கலர்ல எதுனா கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்குமோ? எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்ப்போம். ஓகே. ஸோ இ வெக்டார் அண்ட் டிஏ. இ வெக்டார்னு போட்டோன்னா சாரி மேக்னிடியூட்ல தானே எழுதுறப்போ அப்போ இ வெக்டார் வராது. இ டிஏ அண்ட் காஸ் தீட்டா. சரியா? காஸ் தீட்டா. இப்போ இந்த ஆங்கிள் தீட்டா இருக்குல்ல, காஸ் தீட்டா இருக்குல்ல, இந்த ஆங்கிள் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டார் எந்த டைரக்ஷன்ல போகுது, அட் த சேம் டைம் நான் எடுக்கிற ஏரியா, ஓகேவா? நான் எடுக்கிற ஏரியா நமக்கு சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோம். லைக் யா ஓ சர்க்கிள் வந்துடுதா? சாரி. ஓகே, ஐ திங்க் இது ஸ்கொயர். ஓகே. ஸோ ஒரு சர்ஃபேஸ் இப்படி இருந்தா அதுக்கான ஏரியா கண்டுபிடிக்கிறது ஈஸி. ஐ மீன் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் இன்ட்ராக்ட் ஆகும்போது ஏரியா கண்டுபிடிச்சிடலாம். இந்த ஏரியாவில் தான் அது இன்ட்ராக்ட் ஆகுது, இந்த ஏரியாவில் தான் அது இன்ட்ராக்ட் ஆகுதுன்னு. இன்கேஸ் எனக்கு இது மாதிரி சர்ஃபேஸ் என்னவா இருக்குன்னா, ஒரு மாதிரி ஸ்பியராவோ ஆர் சர்க்கிளாவோ ஆர் இர்ரெகுலராகவோ இருந்ததுன்னா, அப்போ நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தோம்? ஸ்மால் எலமெண்ட்டாக எடுத்து அதை சம்மேஷன் பண்ணுவோம், இன்டெகிரேஷன் பண்ணுவோன்ட்டு டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஓகேவா? இடிஏ காஸ் தீட்டான்ட்டு. அப்படி ஸ்மால் எலமெண்ட்டாக எடுக்கும்போது இப்போ இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் பர்பண்டிகுலராக தான் ட்ராவல் ஆகும்னு நமக்கு தெரியும். கரெக்டா? எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் சர்ஃபேஸுக்கு பர்பண்டிகுலராக தான் ட்ராவல் ஆகும். அப்படி ட்ராவல் ஆகும்போது அந்த ஏரியா, அந்த பர்டிகுலர் ஏரியா நான் எடுக்கிறேன், கவனிங்க. ஸோ அந்த பர்டிகுலர் ஏரியா எடுக்கும்போது ஓகே யா ஸோ அந்த பர்டிகுலர் ஏரியா எடுக்கும்போது நான் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்குவா. யா இப்போ கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஏரியாவும் ஒரே டைரக்ஷன்ல இருக்கு, எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸும் ஒரே டைரக்ஷன்ல இருக்கு. ஏரியா வெக்டார் ஐ மீன் ஏரியான்ட்டா சாரி. ஸோ ஏரியா வெக்டாரும் ஒரே டைரக்ஷன்ல இருக்கு, ஏ வெக்டார். ஓகேவா? ஓகே. ஸோ ஏ வெக்டார் ஆர் ஏ கேப் ஆர் என் கேப் நம்ம எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். இப்போ ஏரியா வெக்டாரும் ஒரே டைரக்ஷன்ல இருக்கு, இ வெக்டாரும் ஒரே டைரக்ஷன்ல இருக்கு. ரெண்டுமே ஒரே டைரக்ஷன்ல இருந்தா அங்கே எவ்வளோ ஆங்கிள் ப்ரொடியூஸ் ஆச்சு? 0. கரெக்டா? அங்கே ப்ரொடியூஸ் ஆன ஆங்கிள் 0. ஓகே யா ஐ திங்க் பர்ஃபெக்ட். ஓகே. ஸோ இப்போ ப்ரொடியூஸ் ஆன ஆங்கிள் 0ன்னு பார்க்கும்போது காஸ் 0 என்ன நமக்கு தெரியும்? காஸ் 0 1. ஸோ க்ளோஸ்டு இன்டெகிரல் ஆஃப் இ மேபி yellow color. Okay. Closed integral of
இ அண்ட் டிஏ. கரெக்டா? அண்ட் டிஏ. இது அப்படியே இருக்கணும். காஸ் தீட்டா வந்து 1 ஆகிடுது. நெக்ஸ்ட்டு இதில் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து நான் இப்போ கான்ஸ்டன்ட்னு சொல்ல போகிறேன். ஓகேவா? எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் கான்ஸ்டன்ட் சொல்ல போகிறேன். சொல்லாமான்னு கேட்டால் எஸ், எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் கான்ஸ்டன்ட் தானே. ஓகேவா? நீங்கள் இந்த பாசிட்டிவ் சார்ஜ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாசிட்டிவ் சார்ஜோட வேல்யூ 2 கூலம்ப்னு வச்சுக்கோம். ஓகேவா? 2 கியூன்னு வச்சுக்கோம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாசிட்டிவ் சார்ஜோட வேல்யூ 2 கியூ. இன்கேஸ் அது வந்து 4 கியூவாக இருந்தால் அப்போ என்ன பண்ணும்? ஆர் 3 கியூ. 2 கியூவாக இருக்கும்போது மொத்தமாக 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. அப்போ 1 கியூக்கு 2 கியூக்கு 12. அப்போ ஒரே ஒரு சார்ஜ் இருந்ததுன்னா 6 எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் இது பண்ணும். ஸோ அது மாதிரி கான்ஸ்டன்டான இதுதான் இருக்கு வேல்யூ. கரெக்டா? அப்போ நான் என்ன பண்ணலாம்னா ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட்டு அதை வெளில எடுத்துடலாம். நம்ம இன்டெகிரேஷன் பண்ணும்போது கான்ஸ்டன்ட்டை வெளில தூக்கிடுவோம். கரெக்டா? பட் ஏரியா பார்த்தோன்னா நிறைய நம்பர் ஆஃப் ஏரியாஸ் இருக்குது. இது மாதிரி ஸ்மால் ஏரியா நம்ம இது ஃபுல்லாக போடலாம். ஓகேவா? நம்பர் ஆஃப் ஏரியாஸ் இருக்குது. நம்பர் ஆஃப் ஏரியாஸுக்குமே நம்பர் ஆஃப் டைரக்ஷன் மாறும். பட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் பர்பண்டிகுலர் தான். பட் ஏரியா வெக்டாரும் அட் த சேம் டைம் ஒரே டைரக்ஷன் தான். சரியா? டைரக்ஷன் மாறாது. நான் தப்பா சொல்லிட்டேன். டைரக்ஷன் மாறாது. ஏன்னா இது க்ளோஸ்டு சர்ஃபேஸ் அண்ட் ஸ்பியர். ஓகே. அப்போ இ ஈக்குவல் டு இன்றது கான்ஸ்டன்ட். நான் வெளில எடுத்துறேன். வெளில எடுத்துட்டா க்ளோஸ்டு இன்டெகிரல் ஆஃப் தான் வெளில எடுத்துடலாம். அப்புறம் க்ளோஸ்டு இன்டெகிரல் ஆஃப் டிஏ. சரியா? ஓகே, பக்கா பர்ஃபெக்ட். இப்போ நமக்கு ஈக்கான வேல்யூ தெரியும். எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ், எலக்ட்ரிக் ஃபோர்ஸ். எஸ், ஈக்கான வேல்யூ நமக்கு தெரியும். என்னது? 1/4πε0 Q/r². ரைட்டா? 1/4πε0 Q/r². மேபி நான் இதை கொஞ்சம் தள்ளி அடிக்கிறேன். ஸோ தட் ஈஸியாக இருக்கும். ஐ மீன் டெரிவேஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். க்ளோஸ்டு இன்டெகிரல் ஆஃப் டிஏ 1/4πε0 யாரு? Q/r². அப்போ இங்க R எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓகே, ஸோ R வந்துடுது. சரியா? Rன்றது இந்த ஸ்பியர், இந்த சார்ஜுக்கும் அண்ட் இந்த ஏரியா நம்ம ஒரு பாயிண்ட் ஏ எடுக்கிறோம்ல, எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இன்ட்ராக்ட் ஆகுதுல்ல, இது ரெண்டுத்துக்குமான டிஸ்டன்ஸ் R. இந்த R வந்து கான்ஸ்டன்ட் தான். த்ரூ அவுட் இந்த ஸ்பியர் ஃபுல்லாகவே எப்படியும் கான்ஸ்டன்டாக தான் இருக்க போகுது. ஓகேவா? ஸோ R². நெக்ஸ்ட் டிஏ, ஸ்மால் எலமெண்ட், ஸ்மால் ஏரியா லென்த். இதுக்கான லென்த் என்னன்னா 4πr². 4πr². சரியா? இப்போ இதுல எதை கேன்சல் பண்ணலாம்? நமக்கு தெரியும். என்னது? r² கேன்சல், 4π கேன்சல். சரியா? ஓகே, r² கேன்சல், 4π கேன்சல். மீதி அப்போ என்ன இருக்குன்னா Q/ε0 மட்டும் இருக்கும். ஸோ closed integral of d of a which is equal to Q/ε0. இது ஒரே ஒரு சார்ஜ். ஐ மீன் ஒரே ஒரு சார்ஜ்ன்றதை விட இந்த ஒரே ஒரு பர்டிகுலர் ஏரியாவுக்கு மட்டும். ஓகேவா? இங்கே நம்பர் ஆஃப் ஏரியா இருக்கும். ரைட்டா? ஸோ நம்ம இப்போ அது Q என்ன பண்ணலாம்னா கேப்ஸ் லெட்டர் Q-ஆக மாற்றிக்கலாம். Q என்ன பண்ணலாம்னா கேப்ஸ் லெட்டர் Q-ஆக மாற்றிக்கலாம். அண்ட் ஓகே, Q என்ன பண்ணலாம்னா கேப்ஸ் லெட்டர் Q-ஆக மாற்றிப்போம். d of a which is equal to Q. அண்ட் இந்த சார்ஜ் எங்கே இருக்குது? என்க்ளோஸ்டு மீன்ஸ் ஒரு சர்ஃபேஸ்குள்ளார நம்ம என்க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கோம், பூட்டி வச்சிருக்கோம். ஓகேவா? ஸோ அப்போ Q என்க்ளோஸ்டுன்னு சொல்லலாம். ஸோ Q என்க்ளோஸ்ட், புக்கில் ENCLோட முடிச்சிட்டாங்களா? சரி, ஓகே. ENCL என்க்ளோஸ்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் ε0. ஓகேவா? இதை நம்ம என்ன சொல்லலாம்? எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்ன்னு சொல்லலாம். கரெக்டா? அப்போ டெல் இல்லை ஃபை அது. ஸோ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். அவ்வளோதான். இவ்வளோதான் வந்து காஸ் லாவோட டெரிவேஷன். நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா டிஸ்கஷன். ஸோ இது வந்து என்னன்னா டெரிவேஷன். சரியா? நெக்ஸ்ட்டு டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் டிஸ்கஷன் பார்ப்போம். ஓகேவா? ஸோ அப்போது காஸ் லானா என்னன்னா இஃப் எ சார்ஜ் Q is enclosed in a closed surface, enclosed by a arbitrarily closed surface. அது எந்த மாதிரியான closed surface-ஆகவும் இருக்கலாம், டிஸ்கஷனில் பார்ப்போம். அப்போ அங்கே ப்ரொடியூஸ் ஆகிற எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் எவ்வளோனா Q enclosed by ε0. சரியா? சரி, இப்போ டிஸ்கஷன் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஒன்று என்னன்னா நம்ம இதை எடுத்துருவோம் அண்டு ரேடியஸும் இப்போதைக்கு தேவையில்லை, நான் சொல்கிறேன். சரி, இப்போது இந்த சார்ஜை நான் வேறு இடத்துல நகர்த்துறேன். இந்த சார்ஜை வேறு பிளேஸில் நகர்த்துறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது என்ன ஆகும்? சே ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இருக்குது. ஓகேவா? ஆர் இங்கே இருக்குது. சரி, இப்போ இதில் ஆக்ட் ஆகிற எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் மாறி இருக்கா? பாருங்கள், ஒன்று தான், அதே தான் இருக்கும். நான் சார்ஜை இங்கே வைக்கும் போதும் அதே 12 தான். சரியா? 12 லைன்ஸ் தான் அது இன்ட்ராக்ட் ஆகுது. இங்கே வைக்கும் போதும் அதே 12 தான். மேபி இது கொஞ்சம் லென்த் கம்மியாக இருக்கலாம்.
பட் ஆனா சார்ஜ் எந்த இடத்துல இருந்தாலுமே இன்சைட் த க்ளோஸ்டு சர்ஃபேஸ், ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸ்ல சார்ஜ் எந்த இடத்துல இருந்தாலுமே அங்க என்னவா இருக்கும்? எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் சேமா தான் இருக்கும். ஓகேவா? த டோட்டல் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் த லொகேஷன் ஆஃப் சார்ஜ் இன்சைட் தி க்ளோஸ்டு சர்ஃபேஸ். சரியா? அப்போ நீங்க கேட்கலாம், இது வந்து இன்டராக்ட் ஆகவே இல்லையே, வெளில வரவே இல்லையே அப்படின்ட்டு. ஸோ இந்த ஒரு பாயிண்ட்டுக்கு தனியா ஒரு 10, 15 நிமிஷம் கூட நம்ம வீடியோ போடலாம். ஐ மீன் இந்த ஒரு பாயிண்ட்ட எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு. அது வேணும்னா நீங்க இண்டிபெண்டன்ட்ன்னு டைப் பண்ணுங்க. ஓகேவா? கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணுங்க. நான் வேணா அதுக்கு தனியா வீடியோ போடுறேன். பட் உங்களுக்கு அவுட் ஆஃப் போர்ஷன் மாரி இது. சரியா? ஓகே. செகண்ட் பாயிண்ட் என்னன்னா, எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் டஸ் நாட் டிபெண்ட் ஆன் ரேடியஸ். எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் டஸ் நாட் டிபெண்ட் ஆன் ரேடியஸ். அதாவது இப்போ ஒரு ரேடியஸ் இருக்கா? சே ஃபார் எக்ஸாம்பிள் இது ஆர்ன்னு வச்சுக்குவோம். ஓகேவா? இப்போ இருக்கிற ரேடியஸ் ஆர். நெக்ஸ்ட்டு இப்போ இதே ரேடியஸே நான் வந்து இன்க்ரீஸ் பண்ண போறேன். ஓகேவா? பெருசாக்குறேன். இப்போ இது 2 ஆர்ன்னு வச்சுக்குவோம். ஓகே. இத 2 ஆர்ன்னு வச்சுக்குவோம். சரியா? 2 ஆர். மேபி லைன் ட்ரா பண்ணுமா? ஓகே. யாஹ்! ஸோ இது வந்து என்னன்னா 2 ஆர். கிளியரா தெரியுதான்னு தெரியல. ஒயிட் கலர் சூஸ் பண்ணிப்போம். ஷிட். ஓகே. சரி ஓகே. எந்த கலருமே செட் ஆகல. பட் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இனிஷியலா எப்படி இருந்தது? இப்படி இருந்ததா? ஓகேவா? இப்படி இருந்ததுன்னு வச்சுப்போம். இதுக்கான ரேடியஸ் ஆர். ஸோ இதுக்கான இன்னும் நான் வந்து பெருசாக்குறேன். ஸ்பியரை வந்து பெருசாக்குறேன். ஆர் க்ளோஸ்டு சர்ஃபேஸை பெருசாக்குறேன். என்க்ளோஸ்டு ரீஜனை பெருசாக்குறேன். நம்ம எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். ஆர்பிட்டரி என்க்ளோஸ்டு சர்ஃபேஸ்னு. சரி. இப்போ இதோட ரேடியஸ் 2 ஆரா மாறிது. இப்போ நான் இங்க வந்து என்ன பண்ண போறேன்னா, கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணுவோம். இங்க என்ன ஆகுது? ரேடியஸ் 2 ஆரா மாறுதா? அப்போ 1 பை வெயிட் எ மினிட். ஓகே. ஸோ 1 பை 4 பை எப்சிலான் நாட். ஆக்சுவலா இது இப்படி வந்துரும். ஓகே. எப்சிலான் நாட் Q பை ஆர் ஸ்கொயர்ன்றது என்னவா மாறுது? 2 ஆரா மாறுது. ஓகேவா? ஆர்ன்றது 2 ஆரா மாறுது. ஆர் ஈக்குவல் டு 2 ஆர். ஸோ 2 ஆர் ஸ்கொயர் பண்ணா நான் என்ன வரும்? 2 ஆர் பண்ணா எனக்கு என்ன வரும்? 4 ஆர் ஸ்கொயர் வரும். கரெக்ட்டா? அண்ட் இங்க 4 பை ஆர் ஸ்கொயர். ஸோ 4 பை அண்ட் இங்க 4. ஏன்னா ஆர் 2 ஆர் இருக்குல்ல. 2 ஆர் பண்ணா திரும்பி 4 ஆர் ஸ்கொயர். சரியா? ஓகே. இப்போ ஆன்சர் வேற வருமா? ம். ஆன்சர் அதே தான் வரப்போகுது. அதே 4 பை ஆர் ஸ்கொயர் 4 பை ஆர் ஸ்கொயர் கேன்சல் ஆகிரும். சாரி. 4 ஆர் ஸ்கொயர் 4 ஆர் ஸ்கொயர் கேன்சல் ஆகிரும். மீதி 4 பையும் 4 பையும் கேன்சல் ஆகிரும். மீதி எனக்கு என்ன இருக்கும்? Q என்க்ளோஸ்டு சார்ஜ். ஓகேவா? Q பை எப்சிலான் நாட். எப்சிலான் நாட்னா என்னன்னு கேட்காதீங்க. அது கூலம்ஸ் லாலயே நம்ம சொல்லியிருப்போம். அதுல போய் பாருங்க. சரி ஓகே. யாஹ்! ஸோ அப்போ இதுல பாருங்களேன். விச் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் ரேடியஸ். நான் எந்த ரேடியஸ் எடுத்தாலுமே எனக்கு எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்ன்றது நான் எப்படிப்பட்ட ரேடியஸ் எடுத்தாலுமே எனக்கு எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்ன்றது சேஞ்ச் ஆகாது. ஓகேவா? இண்டிபெண்டன்ட் ஆஃப் ரேடியஸ் அண்ட் இண்டிபெண்டன்ட் ஆஃப் வேர் த சார்ஜ் பிளேஸ். நான் எந்த இடத்துல சார்ஜ் பிளேஸ் பண்ணிக்கிறேன்றத பொறுத்தும் இல்ல. நான் சார்ஜ் இங்க பிளேஸ் பண்ணாலும் ஒண்ணு தான், இங்க பிளேஸ் பண்ணாலும், இங்க பிளேஸ் பண்ணாலும், இங்க பிளேஸ் பண்ணாலும். அன்லெஸ் அன்டில் நான் சார்ஜ் எடுத்துட்டு போயிட்டு குளோஸ்டு சர்ஃபேஸ்க்கு வெளில வச்சா, அங்க எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் உருவாகுமா? சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இன்னொரு பாசிட்டிவ் சார்ஜ் இங்க வைக்கிறோம்னு வச்சுக்குவோம். ஓகேவா? இங்க ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு. ஓகேவா? இந்த பாசிட்டிவ் சார்ஜ் என்க்ளோஸ்டு சர்ஃபேஸ்ல இருக்க பாசிட்டிவ் சார்ஜ் தான் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ உருவாக்குமே தவிர, அவுட் சைட்ல இருக்கிறது எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ உருவாக்காது. ஓகேவா? அவுட் சைட்ல இருக்கிறது எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ உருவாக்காது. அண்ட் இத ரப் பண்றோம். சரி ஓகே. திரும்பி இங்க வச்சுருவோம். ஸோ 3 பாயிண்ட் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு ஸோ இது இன்னும் ஈஸியா எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, இங்க ஃபார்முலால நமக்கு கிடைச்ச டெரிவேஷன்லயே பாருங்களேன். Q என்க்ளோஸ்டு. Q என்க்ளோஸ்டு. ஸோ ஒரு என்க்ளோஸ்டு சார்ஜ்ல தான் எனக்கு எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் உருவாகும். ரொம்ப சிம்பிள். சிம்பிளா இருக்குல்ல? எஸ். ஓகே. இப்போ என்க்ளோஸ்டு சர்ஃபேஸ்ல என்க்ளோஸ்டு சார்ஜ் என்க்ளோஸ் பண்ணதான். இப்போ எனக்கு ஸ்பியர்னு ஒண்ணு இருக்கு. அதனால வந்து எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் உருவாகுது. இன்கேஸ் ஸ்பியர் எடுத்துருவோம். ஸ்பியரே எனக்கு வேணாம். வேற ஏதோ ஒரு சர்ஃபேஸ் இருக்குன்னு வச்சுப்போம். ஓகேவா? வேற ஏதோ ஒரு சர்ஃபேஸ் இருக்கு. இப்படி இருக்குன்னு வச்சுப்போம். ஆர் அப்படியே இப்படி போயிட்டு, இப்படி ஒரு சர்ஃபேஸ் இருக்கு. ஓகேவா? அண்ட் இப்படி போயிட்டு வேற கலர் சூஸ் பண்ணிப்போமா? ஓகே. ஸோ தட் டிஃபரன்ஸ் தெரியல. யாஹ்! ஸோ இப்படி ஒரு சர்ஃபேஸ் இருக்கு. அண்ட் இப்படி ஒரு சர்ஃபேஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ இது கொஞ்சம் க்ளோஸ் ஆகல. ஓகே. ஸோ இப்போ 3 டிஃபரெண்ட் சர்ஃபேஸ் எடுத்திருக்கோம். பட் 3 டிஃபரெண்ட் சர்ஃபேஸுக்குமே எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் என்னவா இருக்கும்னா, சேமா தான் இருக்கும். ஓகேவா? அன்லெஸ் அன்டில் நான் இந்த சார்ஜ் Qவோட வேல்யூ மாத்துற வரையும், ஆர் சார்ஜ் எடுத்துன்னு போய் வெளில வைக்கிற வரையும், அதோட ஃப்ளக்ஸ் வந்து சேஞ்ச் ஆகாது. கரெக்ட் தானே? இப்போ ஒரு இது மட்டும் எடுத்துப்போமே. இதுல மட்டும் பார்த்தா அதே 12 தான். அதே 12 எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் தான் அதுல டிராவல் ஆகுது. நெக்ஸ்ட் அப்படியே இதுக்கு வருவோம். ஓகேவா? இதுல பார்த்தாலும் அதே 12 எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் தான். ஓகேவா? நெக்ஸ்ட் இதுல பார்த்தாலும் அதே எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் தான். ஸோ இன்டிபெண்டன்ட் ஆஃப் ஷேப். ஷேப்ப பொறுத்து இல்ல.
பட் ஆனா அது க்ளோஸ்டு ரீஜியனா இருந்தா, க்ளோஸ்டு சர்ஃபேஸா இருந்தா எனக்கு எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் சேம். புரியும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம ஏன் ஸ்பியர மட்டும் எடுக்கணும் என்ற கேள்வி கண்டிப்பா வரும். நம்ம ஏன் ஸ்பியர மட்டும் எடுக்கணும்ன்ட்டு. ஸோ ஈஸியான அண்டர்ஸ்டாண்டபிளுக்காக. ஏன் ஸ்பியர மட்டும் எடுக்கிறேன்னா, இத நான் வந்து இப்படி சிமெட்ரி ஆக்கலாம். ஓகேவா? ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக. ஸோ ஒரு சிமெட்ரிக் சர்ஃபேஸ்ல இருந்ததுன்னா, அப்போ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் எவ்வளோ உருவாகுன்றத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக ஸ்பியர் எடுத்துக்கிறோம். காஸ் அத ஸ்பியர வந்து முன்னுதாரணமா வச்சு எடுத்ததுனால, இத காஷியன் சர்ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நம்ம வேரியஸ் பர்ப்பஸ்க்காக ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லாங் ஸ்ட்ரெயிட் ஒயர் இருக்குன்னு வச்சுப்போம். அதுல ஃபுல்லா ஒரே ஒரு சார்ஜ் மட்டும் இருக்காது. கன்ஃபார்மா அதுல ஒரு சார்ஜ் மட்டும் இருக்காது. லாங் ஸ்ட்ரெயிட் ஒயர்ன்றப்போ n நம்பர் ஆஃப் சார்ஜஸ் இருக்கும். ஓகேவா? பட் அது சிலிண்ட்ரிக்கல் ஷேப். ஸோ அங்க சிலிண்ட்ரிக்கல் ஷேப்ன்றப்போ சிமெட்ரிக் ஃபார்ம் ஆகும். சிலிண்ட்ரிக்கல் ஷேப்ன்றப்போ கண்டிப்பா சிமெட்ரி ஃபார்ம் ஆகும். இப்படி தானே இருக்கும். ஸோ இதை நான் 2ஆ பிரிக்கலாம். இந்த சைடு ஒரே மாதிரி தான் இருக்க போகுது. கிட்டத்தட்ட ஒரு ஸ்கொயரை நம்ம சிமெட்ரி பண்ற மாதிரி. ஸோ அந்த இடத்துல நம்ம இப்போ காஸ் லாவை யூஸ் பண்ணலாம். சரியா? ஓகே. ஏன் கூலும்ஸ் லாவே நம்ம யூஸ் பண்ணியிருக்கலாமே, ஏன் காஸ் லான்னு கேட்டிங்கன்னா, கூலும்ஸ் லான்றது நல்லா கவனிச்சிங்கன்னா 2 ஸ்டாட்டிக் சார்ஜ் Q1, Q2 இது 2த்துக்கு நடுவுல ஏற்படுற ஃபோர்ஸ் தான். ஓகேவா? இன்கேஸ் கன்டினியூஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் இருந்ததுன்னா, அப்போ நமக்கு ஒரு லா தேவைப்படும். கண்டிப்பா ஒரு லா தேவைப்படும். அந்த லாவா தான் யார் இருக்கான்னா, நம்ம காஸ் லா இருக்காரு. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். டவுட்ஸ் ஏதாவது இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. அண்டு வேற என்ன? பொறுமையா பாருங்க. 2x மோட்ல போட்டு பார்க்காதீங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க் யூ. சைனிங் ஆஃப்.